ஒரு மனிதனுடைய வாழ்க்கை நிம்மதியாக, சந்தோஷமாக, நிறைவானதாக, செழிப்பானதாக அவன் இந்த பூமியிலே தன்னுடைய குடும்பத்தை, தன்னுடைய வாழ்க்கையை ஒரு நல்ல முறையிலே நடத்த வேண்டும் என்று சொன்னார். அவனுடைய எண்ணங்கள், அவனுடைய மனம், எண்ண அலைகள் சரியானதாக, ஒரு தூய்மையானதாக என்ன செய்ய வேண்டும்? மாற வேண்டும். ஆகவே ஞானிகள் சொல்வார்கள், எண்ணம் போல் வாழ்க்கை, மனமது செம்மையானால் மந்திரம் ஓத வேண்டியதில்லை. அப்படின்னா நீ ஜெபம் பண்ண வேண்டியதே இல்லை, பிரார்த்தனை பண்ண வேண்டியதே இல்லை. நீ எதை விதைக்கிறாயோ அதை என்ன செய்ய போகிற? அறுக்க போகிற. ஆகவே எண்ணங்கள் என்பது ஒரு விதைக்கு சமமாக இருக்கிறது. நாம் எந்த விதமாக எண்ணுகிறோமோ, பாசிட்டிவாக கடவுள் நம்மளை நடத்துகிறார், கடவுள் நம்மளை தூய்மையாக வைத்திருக்கிறார், கடவுள் நம்மளை கைவிட மாட்டார், நம்மளை படைத்தவர் அழகாய் படைத்திருக்கிறார். நாம் நிம்மதியாக, செழிப்பாக, பசி இல்லாமல், தாகம் இல்லாமல் வாழ்வதற்காக என்ன செஞ்சிருக்கிறார்னா படைச்சிருக்கிறார். அந்த வாழ்க்கை அது அவரோடு இருக்கிற ஒரு வாழ்க்கை, அவருடைய வார்த்தையின்படி வாழ்கிற ஒரு வாழ்க்கையிலே இந்த வாழ்க்கை என்ன செஞ்சிருக்குன்னா இப்படி ஒரு நிறைவுள்ளதாக, ஆரோக்கியம் உள்ளதாக இது என்ன செஞ்சிருக்குன்னா அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே முதல் மனிதனை தேவன் படைக்கும்போது அவனை எப்படி படைத்தார் அப்படிங்கிறத நம்ம பைபிளில் பார்க்குறோம். அழகானவனாக, அவருடைய சாயலில், அவருடைய தோற்றத்தில், அவருடைய பாவனையில், அவருடைய தன்மையில், அவர் எப்படி பரிசுத்தராக இருக்கிறாரோ அப்படி அதே போல் நாமளும் பரிசுத்தராக, அவர் எப்படி நிறைவுள்ளவராக இருக்கிறாரோ அதே போல் நாமளும் நிறைவுள்ளவர்களாக அப்படித்தான் அவர் என்ன செஞ்சார்னா மனுஷனை சிருஷ்டித்தார், மனிதனை உண்டாக்கினார், ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார். பெண்கள் என்று சொல்லும்போது மிகவும் அழகு நிறைந்தவர்கள், சௌந்தரியம் நிறைந்தவர்கள், ஞானம் நிறைந்தவர்கள். இது அன்னை மரியாதைகிட்ட பார்க்குறோம். ஞானத்தின் ஒரு உருவமாக இந்த பூமியில் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா வாழ்ந்தார்கள். அவர்கள் கடவுளுடைய அந்த சன்னிதானத்திலே, கடவுளுடைய பாதத்திலே அமர்ந்து அந்த திரைக்குள்ளே இறைவனோடு என்ன செய்தார்கள் சொன்னால் தன் வாழ்நாளை கழித்தார்கள். அதனால் இந்த மனம் திரும்புதல் என்பது என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு மனிதன் இன்னைக்கு கடவுளை சார்ந்து வாழ வேண்டும். சங்கீதம் 91:14 சொல்லுவார், அவன் என்னை சார்ந்திருக்கிறபடினால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினால் அவனை உயர்ந்த இடத்திலே இணைச்சி வேணா வைப்பேன் அப்படின்னு சொல்கிறார். அதனால் இன்னைக்கு நம்ம வாழ்க்கை நிம்மதியாக இல்லையா, செழிப்பாக இல்லையா, வறுமையில் இருக்கா, கவலையில் இருக்கா, பசி தாகத்தில் இருக்கிறோமா அப்படின்னா இன்னைக்கு நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு சின்ன வேலை. அது என்ன வேலைன்னா மனம் திரும்புவது. மனம் திரும்பும்போது மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருள் அகன்று போகிறது. சாத்தான் இந்த இஸ்பிளித்து ஒளியின் ஆவி என்ன செய்கிறான்னா நம்மகிட்ட இருந்து என்ன செஞ்சிருவான், வெளியேறி நம்மகிட்ட இருக்க முடியாது, அவனால் இருக்க முடியாது. அதனால் இன்றைக்கி இயேசு ஒரு கொடுத்த முதல் உபதேசம், இந்த பூமியில் அவர் வாய் திறந்து பேச ஆரம்பித்த உடனே அவர் சொன்ன உபதேசம் என்னன்னா, கடவுளுடைய ராஜ்யம் சமீபித்திருக்கிறது, மனம் திரும்பி நற்செய்தியை கொடுங்கள். அதனால் இந்த வாழ்க்கையை இன்றைக்கி நம்ம என்ன செய்யணும், ஸ்டார்ட் பண்ணணும். இதை ஆன்மீகவாதிகள், ஆவிக்குரிய பிள்ளைகள் சொல்கிறார். சங்கீதம் 103 சங்கீதம் முதல் வசனம் சொல்கிறது, என் ஆத்துமாவே, வாசிக்க பார்ப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் நன்மைகளையும் இனிஷியாக மறக்காதப்பா. ஒரு தாவீது தன்னுடைய ஆன்மாவோடு பேசுகிறார். ஒரு ஆன்மா தான் என்ன செய்ய முடியும்னா கடவுளோடு பேச முடியும். ஒரு ஆவிக்குரிய பிள்ளைகள், ஆன்மீகவாதிகளுக்கு நான் என்ன செய்கிறேன்னா பேசுகிறேன், மதவாதிகளுக்கு இந்த என்ன செய்யறேன்னா பொருந்தாது. ஆனால்
இங்கே சொல்லும்போது இதில் என்ன தெளிவுபடுத்துகிறாருன்னா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆன்மா இப்போ இணைஞ்சு கிடக்குன்னா செத்து கிடக்கு. ஆன்மா இணைஞ்சு கிடக்குன்னா இருளில் மூழ்கி கிடக்கு. ஆன்மா எங்கே கிடக்குன்னு சொன்னால் இந்த உலகத்தினுடைய மாயையில் கவர்ச்சியில் அது இணைஞ்சிருக்கு. அதில் போய் இணைஞ்சிருக்கு மாட்டிக்கிட்டு. இந்த ஆன்மா யாரை சார்ந்திருக்குன்னு சொன்னால் உலகத்தை சார்ந்திருக்கிறது, மனிதனை சார்ந்திருக்கிறது, பணத்தை சார்ந்திருக்கிறது, இந்த உலக விஷயங்களில் மாயையை சார்ந்திருக்கிறது. ஆனால் மனம் திரும்புகிற ஒரு ஆன்மா எல்லாம் தாவீது சொல்றார். அவர் அழகாக என்ன செய்றார்? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அன்னை மரியாள் சொல்லுகிறாள், என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகிறது, என் ஆவி இரட்சகராம் தேவனில் என்ன செய்கிறது? களி கூறுகிறது. அப்போ அந்த ஆன்மாவுக்கு வேலை இன்னைக்கு என்ன செய்யலைன்னா கொடுக்கல. இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட கிறிஸ்தவங்கிட்ட இந்த ஆன்மாவை பற்றி பேசும்போது ரொம்ப யோசிக்கிறாங்க. என்னடா ஆன்மாங்கிறான், இவன் என்ன புதுசாக சொல்லிட்டு இருக்க. எல்லாம் நிறைய பெரிய பெரிய போதகர்கள், சாமியார்கள், சன்னியாசி எல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் இவங்க என்ன செய்ய மாட்டேங்காங்க, கடவுளை பற்றி பேசிட்டு போகிறாங்க, இயேசுவை சொல்கிறாங்க, அந்தோனியாரை சொல்கிறாங்க, மற்ற மதத்துக்காரங்க என்ன செய்யிட்டு இருக்கிறாங்க, மற்ற மதத்தில் உள்ள சாமிகளை சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவன் என்ன செய்கிறான், ஆன்மா கர்த்தர்னு சொல்லிட்டு இருக்கிறானே அப்படிங்கிறதுலாம் அங்கே இருக்குது. அதனால் மனம் திரும்பும்போது ஒரு மனுஷன் யார்கிட்ட மனம் திரும்புன்னு சொன்னால், படைத்தவர் சிருஷ்டி கர்த்தாவினிடத்தில் ஒரு மனம் திரும்பி அவன் என்ன பண்ண வேண்டியதுன்னு சொன்னால், தேவனிடத்தில் அவன் பேச வேண்டிய, உறவாட வேண்டியது. என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகிறது, ஆவி இரட்சகராம் தேவனில் களி கூறுகிறது. 3 விஷயம் இருக்குது: ஆவி, ஆன்மா, உடல். அதனால் இன்றைக்கி உலகத்தில் இருக்கக்கூடிய மதவாதிகள், இந்த மத போதகர்கள் இன்றைக்கி என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னா, அந்த சரீரத்தை மட்டும்தான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க, மையப்படுத்தி பேஸ் பண்ணி என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னா அந்த சபைகள் ஆராதனைகள் நடக்குது. ஆனால் கடவுளுக்குரிய ஆராதனை, படைச்சவருக்குரிய ஆராதனை எங்கே நடக்குன்னு சொன்னால் நம்முடைய ஆத்துமாவிலே, ஆவியிலே. இதைத்தான் இங்கே சொல்கிறாரு, என் ஆன்மாவே கர்த்தரை. எதுக்குங்க மதம்? ஒரு ஆன்மா கர்த்தரை தொழுது கொள்வதற்கு. இதில் யோசுவா சொல்றார், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம், தொழுது கொள்வோம். அதெல்லாம் நீங்கள் கவனிக்கணும். அதனால் இந்த ஆன்மாவை நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், டெய்லி என்ன செய்யணும்னா பயிற்சி வைக்கணும், பழக்கி வைக்கணும். நாள்தோறும் ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், என் ஆத்துமாவே, இது சொல்லணும், என் ஆன்மாவே நீ யாரை, கடவுளை என்ன செய் பாரு, உன் கஷ்டத்தை அவர்கிட்ட சொல்லு, உன் பிரச்சனையை அவர்கிட்ட சொல்லு. இன்றைக்கி நம்ம அவரை தேடாமலும் அவரை நம்பாமலும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் வாழ்கிறது தான் இன்றைக்கி என்னது நமக்கு பிரச்சனை, கஷ்டம், துன்பம், நோய். அதனால் நீ என்ன செய்யன்னு சொன்னால், ஆன்மாட்ட சொல்லணும், நீ அவரை தேடு, அவர்கிட்ட நீ என்ன செய்யணும், உட்காரு, அவரை நீ என்ன செய்ய ஆரம்பினா தொழுது கொள்ள ஆரம்பி. நீ அவர்கிட்ட விசுவாசம் வைக்கும்போது, நம்பிக்கை வைக்கும்போது, அவர் நம்முடைய கஷ்டங்களை எல்லாம் நீக்கி, நம்முடைய நோய்களை நீக்கி, நம்முடைய பாவத்தை போக்கி நமக்கு என்ன கொடுக்குறாருன்னு சொன்னால் ஆரோக்கியத்தை, சுகத்தை நமக்கு தருகிறார். பிரைஸ் எல்லாம். அதில் நீ வாசிக்க பார்ப்போம் 3வது வசனம், அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகிறார். இன்னைக்கு நம்ம நோய்க்கு காரணம் என்ன? விளங்கலையா? உன் அக்கிரமத்தை மன்னிச்சு, அவர் சொல்கிறாரு அந்த தும்புரவாதக்காரனை பார்த்து, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, நீ எழுப்பி நட. மனுஷகுமாரனுக்கு, இயேசுவுக்கு பாவத்தை மன்னிக்கிறதுக்கு அதிகாரம் உண்டு என்கிறத அங்கே கூடியிருக்கிறவங்க பார்க்கட்டும்னு சொல்லி அவர் எண்ணிச்சாரு சொன்னால், அந்த கூரையை ஓட்டை பிரித்து அவர் உள்ளே எண்ணிச்சாங்கன்னா இறக்குறாங்க. அப்போ சொல்கிறாரு, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, நீ எழுப்பி உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ. அதனால் இந்த பாவத்தை போக்கி, பாவத்தை மன்னிச்சு நம்ம நோயை குணமாக்கக்கூடிய ஒரு பவர், சக்தி யாருக்கு இருக்குன்னு சொன்னால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டுமே இருக்கிறது. நல்ல கைதி கட்டி செய்வோம், நல்ல கரங்களை கட்டி. இப்போ பாவம்னா என்னங்க? நான் பாவம் செய்தேன், உம்மை நோக்கச் செய்தேன், நான் பாவம் செய்தேன், உம்மை நோக்கச் செய்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன், என்னை மன்னியும் தெய்வமே, என்னை ஒரு விசை மன்னியுமே.
உண்மை தேடாமல் என்ன செஞ்சேன்? இப்போ எத்தனை பேர் நம்ம அவரை தேடுறோம்? உங்கள் வாழ்க்கைக்கு துணையாக, உங்களுக்கு கவசமாக, பாதுகாப்பாக, உங்களுக்கு ஜீவனாக, உங்களை வழிநடத்தும்படி குருவாக யாரை பார்க்குறோம்? அதனால் இன்றைக்கி மத போதகர்கள் இன்றைக்கி இணைச்சிட்டாங்கன்னு சொன்னால் இன்றைக்கி நம்மளை வேற ஒரு லைனில் நம்ம இது பண்ணி விட்டாங்க. இதை பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொலோசியர்கள் திருமுகத்தில் செல்லில் அனுப்பியிருக்கோம். அதில் வந்து அந்த 92வது வருஷத்தில் உள்ளது. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தையும் 9வது வசனத்தையும் இதில் வாசி முதல்ல, அப்புறம் நம்ம அதில் பார்ப்போம். நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்கே தான் சொல்றாரு, மனிதர்களுடைய பாரம்பரியங்களும் உலக நூல்கள். இன்னைக்கு உலகத்தில் உள்ள நூல்கள் சொல்லும்போது ஒவ்வொரு மதத்தினுடைய நூல்கள், பைபிள் எடுத்துக்கோங்க, குரான் எடுத்துக்கோங்க, மற்ற ராமாயணத்தை எடுத்துக்கோங்க, கீதை எடுத்துக்கோங்க. இந்த உலகத்தில் உள்ள நூல்கள் கடவுள் பேசினது தான் மனிதன் மூலமாக அங்கே என்ன செய்யப்பட்டுனா எழுதப்பட்ட நூல்கள். இதில் இன்னும் சொல்லணும்னா பெர்க்மான்ஸ் பாடல் எடுத்துக்கோங்களா, பாட்டு எழுதியிருக்கிறார், ஏகப்பட்ட பாடல். அவருக்கு ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்து அவர் பல மணி நேரம் உட்கார்ந்து சாப்பிடாம அந்த இறை பிரசனத்திலே உட்கார்ந்து ஆவியில் நிரம்பி ஆவியானவர் கொடுத்த அந்த வார்த்தைகளை அவர் என்ன செய்கிறாருன்னா பாடுறார். அது அவருக்கு கொடுக்கப்பட்ட தாளம். அவர் காத்திருக்கிறதுனால, அவர் தேவ சந்நிதியில் அவரை துதிக்கிறதுங்கிறதுல அவர் தாகத்தோடு இருக்கிறதுனால தேவன் என்ன செய்கிறாருன்னா துதியின் ஆவியினால் ஒரு ஆராதனை அபிஷேகத்தினால் அவரை நிரப்புகிறார். இது அவருக்கு கொடுக்கப்பட்டது. அவருக்கு கொடுக்கப்பட்ட பாட்டு, அவர் பாடினதை இன்னைக்கு எல்லாரும் பாடிக்கிட்டு கூத்தடிச்சுக்கிட்டு என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? இயேசுவே என் தெய்வமே சாமியாரா இருந்தாலும் சரி, நான் ஒரு ஃபாதரா இருந்து கூட நான் என்ன செஞ்சிட்டேன்னா, படைச்ச பிதாவே உண்மை தேடாமல், உண்மை நம்பாமல், உண்மை சார்ந்து வாழாமல் இந்த ஆர்சி சபையை, இந்த ஸ்தாபனத்தை, இதை சார்ந்து, இந்த பங்கை சார்ந்து, பங்கு மக்களை சார்ந்து, பிஷப்பை சார்ந்து, இந்த டைசிஷன் என்ன சொல்றதோ அதன்படியே நான் என்ன செஞ்சிட்டேன்னா வாழ்ந்து நான் என்ன செஞ்சிட்டேன், என் வாழ்க்கையை என்ன செஞ்சிட்டேன், வீணாக்கிட்டேன். அதனால நான் தப்பு பண்ணிட்டேன்பா, நான் பாவம் பண்ணிட்டேன், என்னை மன்னியும். இந்த மத சடங்காச்சாரங்கள், இந்த பைபிள், இந்த ஸ்தாபனத்தினுடைய திருச்சபையினுடைய சட்ட திட்டங்கள், திருச்சபையினுடைய சடங்குகள், சடங்காச்சாரங்கள், இதை நான் என்ன செஞ்சேன்னா பெருசுபடுத்தி இதில் நான் என்ன செஞ்சேன், வாழ்ந்தேன். இப்போ தான் நான் என்ன செய்கிறேன்னா, படைச்ச சிருஷ்டிகராகிய தேவனை நான் என்ன செய்கிறேன், நான் பார்க்கிறேன், உண்மை தேடுகிறேன், உண்மை தொழுது கொள்கிறேன். அவர் என்ன செய்கிறாருன்னா, பாவம் செஞ்சுட்டேன்னா அவர் உட்கார்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து என்ன செய்கிறாருன்னா, இந்த தப்புல இருந்து பாவத்திலிருந்து அவர் மன்னிப்பு பெற்று அவர் தேவனுடைய இரக்கத்தையும் அருளையும் அபிஷேகத்தையும் பெற்றுக்கொண்டார். கைதிகளை பார்ப்போம், நலக்கரங்களுக்கு மேலே கைது. இதை மற்ற எல்லாரும் பாடிக்கிட்டு மனம் திரும்பாம, அந்த சிருஷ்டிகரை தேடாம, அவர் பாதத்தில் காத்திருக்காம, அந்த இயேசு சொன்ன அந்த அபிஷேகத்தை, அந்த அருளை ஒளியை பெறாம, அந்த நெருப்பின் ஞானசனத்தை பெறாம நம்ம இன்னைக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்னா, இந்த மத சடங்காச்சாரத்தின்படி, இந்த மத வழிபாட்டின்படி, இந்த மத சடங்காச்சாரங்கள் என்ன சொல்லுதோ, இந்த ஜெப கூட்டத்தில் கை தட்டுங்க, பாட்டு பாடுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, இப்படி நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், அந்த நிருபத்தை வாசிங்க, இந்த பைபிளை வாசிங்க, இப்படி நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்னு சொன்னால் இந்த சபையினுடைய சட்டத்திட்டங்களை நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம். ஆனால் அதுக்கு அவர் அங்கே என்ன செய்கிறாருன்னா, அவர் சொல்கிறாருன்னா, ஆண்டவருடைய பாதத்திலே காத்திருந்து என் பாவங்களை அறிக்கை செய்து அவர் சமூகத்தில் இருக்கும்போது அவருடைய அபிஷேகம் என்னை நிரப்பி, இப்படி ஆண்டவர் இந்த பாடலை எனக்கு என்ன செஞ்சார், எனக்கு கொடுத்தார். நான் அவரை என்ன செஞ்சேன், பாடி பிடிச்சேன்.
விளங்குறது ஒரு வழியிலே சொல்லுங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம்? நான் திரும்பவும் இல்லை. இதேமாரி ஆண்டவரே பரிசுத்தமுள்ள பிதாவே, நான் உண்மை தேடாமல் வாழ்ந்தது தப்பு தான் ஐயா. இந்த பாட்டை யாராவது இந்த பாடியிருப்போம், இந்த பாட்டை உணர்ந்திருப்போமா? இதனுடைய கருத்து யாராவது தெரிஞ்சுக்குமா? சும்மா இப்போ நான் பாடல் அந்த பாட்டை பாடுறேன்னா நீங்களும் என்ன செய்வீங்க? கூட சேர்ந்து என்ன செய்வீங்க? இந்த இலை வீட்டில் அந்த வீட்டுக்காரங்க என்ன செய்வாங்க? செத்திக்கிட்டால, அம்மா செத்திக்கிட்டால, இல்லை புருஷன் செத்திக்கிட்டாலன்னு அவன் அழும்போது பக்கத்தில் இருக்கிறவங்க கூட சேர்ந்து என்ன செய்வாங்க? அழுது என்னம்மா? ஆமாம், இவங்க என்ன செய்வாங்க? இந்த மாதிரி இலை வீட்டில் மாரடிக்கிற மாதிரி நீங்கள் என்ன செஞ்சுருக்குன்னா சபையில் இந்த ஒருத்தர் தனியாக உட்கார்ந்து தனித்திருந்து கடவுளுடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது அந்த ஆவியான ஒரு இருதயத்தில் இந்த வார்த்தைகளை வைப்பார். அதுதான் கடவுள் ஒன்னோடு பேசுகிற வார்த்தை. கைதில் போகல கடவுள் கேட்கும். இந்த பைபிள் தான் இதிலிருந்து தான் பேசுகிறேன். இவ்வளோ பெரிய பைபிள் இதிலிருந்து தான் நான் என்ன செய்கிறேன்னா பேசுகிறேன். தாவீது இந்த சங்கீதம் 103வது சங்கீதத்தில் தாவீது அன்னைக்கு என்ன செய்கிறாருன்னா, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. இது யாரு? அன்னைக்கு தாவீது என்ன செஞ்சாருன்னா கடவுளுடைய பாதத்தில் காத்திருந்து தன்னுடைய ஆத்மாவை என்ன செய்கிறாருன்னா தட்டி எழுப்புகிறார். தன் ஆத்மாவை அனல் மூட்டுகிறார். நீ தான் என்ன செய்யணும்? கடவுள்கிட்ட என்ன செய்யணும்? உட்காரணும். நீ தான் கடவுள்கிட்ட என்ன செய்யணும்? அந்த கிருபை அருளை பெறணும். நீ அவர்கிட்ட போ. அவரு அப்போ நம்ம பாவத்தை மன்னிச்சு, நம்ம குற்றத்தை மன்னிச்சு, நமக்கு நம்மகிட்ட நோய்களை நீக்கி நம்மளை என்ன செய்வார்னா குணமாக்கி நம்மை அவர் விடுதலை செய்வார். கைதிட்டு நிச்சயம் நல்ல காரணம். இது மாதிரி தனிப்பட்ட ரீதியில் எல்லாரும் உட்காரணும். இசைக்க பிரான்ஸ் சொல்லுவார், நான் இந்த மாதிரி ஆண்டோடைய பாதத்தில் என்ன செஞ்சேன், வாலிப நாட்களில் நான் காலேஜுக்கு போனாலும் எக்ஸாம் இருக்கும். ஆனால் அன்னைக்கு என்ன செய்வேன், காலையில் உட்கார்ந்து ஆண்டோடைய வார்த்தையை வாசித்து நான் தியானம் பண்ணி அவர் பாதத்தில் காத்திருந்தேன். அபிஷேகத்துக்காக இருக்கும்போது இன்னைக்கு இந்த அபிஷேகம், அந்த இறை அருள், அந்த கிருபை என்னை என்ன செஞ்சிருக்குன்னா இந்த அளவுக்கு உயர்த்தி உங்கள் எல்லாருக்கும் முன்னால் என்ன செஞ்சிருக்குன்னு சொன்னால் ஒரு போதகனாக இருந்திருக்கு. ஏன்னா அவர் சொல்கிறார், நான் காத்திருந்தேன். என் வாலிபத்தை என்ன செஞ்சேன்னா உலகத்தின் வழியில் விடாமல். அப்போ அவர் சொல்கிறார், இசைக்கேன்னு சொல்கிறாரு, இந்த அவங்க லுத்தரன் அந்த சபை அந்த இதில் நாங்கள் என்ன செஞ்சோம், விசுவாசிகளாக இருந்தோம், குடும்பத்தோடு நாங்கள் என்ன செஞ்சோம், அந்த சபையில் தான் இருந்தோம். ஆனால் அப்பமெல்லாம் எங்களுக்கு என்ன கிடைக்கலன்னா இந்த பாவ மன்னிப்பு, இந்த அருள், இந்த ஒளி எங்களுக்கு கிடைக்கல. ஆனால் தனித்து காத்திருக்கும் போது, ஆண்டவருக்கு என் வாழ்க்கையை வாலிபத்தை கொடுக்கும்போது, அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் என்னை அபிஷேகித்து என் வாலிபத்தை என்ன செய்தார், அவருடைய கரங்களில் எடுத்துக்கொண்டார். கைதிகளை பரிசுத்தனாக என்னை வாழச்சார். இதே மாதிரி ஒவ்வொரு மனுஷனும், நானும் சொல்லுவேன், நான் முன்னாடி 16 வயசு வரைக்கும் ஆர்சி சபையில் உள்ள அங்கே சின்ன பிள்ளையிலேருந்தே நான் அங்கே தான் என்ன செஞ்சேன், பள்ளிக்கூடத்துக்கு போவேன். அங்கே தான் கான்வெண்ட்டில் தான் என்ன செஞ்சேன், ஹாஸ்டலில் தங்கி இருந்து சாமியார் கூட இருந்து பூசைக்கு உதவி செய்கிறது, அங்கே தூக்கம் காட்டுறது, அந்த இதெல்லாம் இது பண்ணுறது, அப்புறம் மணி அடிக்கிறது, மன்றாட்டு சொல்கிறது, மந்திரங்கள் சொல்கிறது, எல்லாமே என்ன செஞ்சேன்னா சின்ன பிள்ளையிலேருந்து அது பண்ணிட்டு தான் இருந்தோம். ஆனால் அது எல்லாமே என்னன்னு சொன்னால், இந்த மதங்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த பாடங்களை, மதங்கள் காட்டிய வழிகளை நம்ம எல்லாரும் என்ன செஞ்சுட்டு இருந்தோம், அதை பின்பற்றிட்டு இருந்தோம். ஆனால் தேவன் காட்டுகிற வழி ஒவ்வொரு மனுஷனுக்கும், நீ இதை செய்ய, நீ இதை செய்யாத, நீ இதை பேசு, நீ இதை பேசாத அப்படின்னு சொல்லி நினைச்சார்னா ஒவ்வொரு மனுஷனையும் தனிப்பட்ட ரீதியில் அவர் வழிநடத்தி கொண்டு இருக்கிறார். கைதிக்கு என்ன செய்யும், நல்ல கரகை கட்டி. இப்போ அதை சொல்கிறாரு, 4வது வசனம், உன் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டுகிறார். இந்த கிருபை தான், அதான் அவர் சொல்கிறார். அவரே சொல்கிறாரு, கவிதை நினைச்சார்னா தன் ஆன்மாவிட்ட பேசுகிறாரு. அவருடைய கிருபையினால, அவருடைய பிரசன்னத்தினால, அவருடைய ஒளியினால, அவருடைய ஆவியினால நம்மளை நினைச்சார்னா அந்த அருள் நிரப்பிட்டே இருக்கு. அதனால நீ ஆத்மாவே நீ எரிசி, உன்னுடைய தாகத்தை நீ அவரிடத்துல எரிசி வை, உன் பசியை நீ அவரிடத்துல வை. யோவான் நற்செய்தி 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 13வது வசனத்தை வாசித்தீங்கன்னா அதில் அழகாக சொல்லுவார், இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் தீராது, நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ தாகமே எடுக்காது அப்படிப்பார். வாசிங்க பார்ப்போம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு
மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கிற தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. ஒரு அழிலே சொல்லுங்களேன், நல்லா நீ கவனிக்கணும். நம்ம இன்னைக்கு குடிக்கிற தண்ணி, இந்த கிணத்து தண்ணி, இந்த மத வழிபாடுகள், இந்த சடங்காச்சாரங்கள், ஊர் கட்டுப்பாடுகள், ஊருடைய சடங்காச்சாரங்கள், சம்பிரதாயங்கள், இந்த மதத்தினுடைய சட்டங்கள், சம்பிரதாயங்கள், சடங்குகள், இது எல்லாம் ஈஸியானா ஒரு மனுஷனுடைய தாகத்தை தீர்க்காது. ஆனால் ஒரு மனுஷனுடைய தாகம் தீர்க்குன்னா அவர் சொல்றார், நான் கொடுக்குற தண்ணீர், அந்த தண்ணீர் தான் எதுன்னு சொன்னா அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், அந்த இறை அருள், அந்த ஒளி. அதனால இந்த அபிஷேகத்துக்காக, இந்த அருளுக்காக, இந்த ஒளிக்காக நீ என்ன செய்யணும் சொன்னா இந்த இயேசுவிடத்துல வரணும். நானும் உங்களுக்கு தண்ணீரால் ஞானசானம் கொடுக்குறேன், எனக்கு பின் வருகிறவர் பரிசுத்த ஆவியினால் நெருப்பினால் உங்களுக்கு என்ன செய்வார், ஞானசானம் அபிஷேகத்தை என்ன செய்வார், கொடுப்பார் அப்படின்னா. அதனால இதை 6ஆம் அதிகாரத்தில் அதே யோவான் 6ல் நீங்கள் 35 நினைக்கிறேன், நான் என்னுடைய உணவு உனக்கு என்ன செய்யாதுன்னா பசியை எடுக்காது, நானே வானிலிருந்து இறங்கி வந்த இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசி, அவனுக்கு பசியே இருக்காது. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு நமக்கு இப்போ பணத்து மேலே பசி, குடும்பத்து மேலே பசி சொல்லிகிட்டே இருக்கலாம், நிறைய நெஞ்சிட்டு இருக்கலாம், தாகம். அந்த சமாரி செஞ்சு சொல்லிட்டாரு, நான் கொடுக்குற தண்ணீரை கொடுக்கணும்னா நீ என்ன செய்வோம், புருஷனை குடிக்கணும் அப்படிங்கிற. அப்போ அவ சொல்கிறா, எனக்கு புருஷன் இல்லை, நீ சொன்னது உண்மையை பேசுகிறா, இப்போ உனக்கு என்ன கிடையாது, புருஷன் கிடையாது. 5 பேர் உனக்கு என்ன செஞ்சாங்க, புருஷன் இருந்தாங்க, 5 பேர்த்தையும் உனக்கு என்ன செய்யலை, தாகம் தீரலை. இப்போ ஒருத்தன் இருக்கிறான், அவனாலையும் உனக்கு என்ன செய்யலை, தாகம் தீரல. நீ உண்மையை சொன்னாங்க, உள்ளதை ஒத்துக்கொண்டாங்க. அதனால இப்போ அவர் சொல்றாரு, நான் உனக்கு என்ன செய்யறேன்னா தாகம் எடுக்காத ஜீவ தண்ணீரை தருகிறேன். அதனால இன்னைக்கு இந்த உலக ரீதியான விஷயங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்னைக்கு மக்கள் மத்தியில் இந்த மாதிரி தாகங்கள் இணைஞ்சின எடுத்து அங்கே போனால் தாகம் தீருமா, இங்கே போனால் தாகம் தீருமா, அதில் நம்ம தாகத்தை தீர்த்திடலாமா, இதில் தாகத்தை தீர்த்திடலாமா ஓடிக்கிட்டே இருக்கிறான். ஆனால் இங்கே என்ன செய்யாதுன்னா ஒருத்தர்கிட்ட என்ன செய்யாது, தாகம் தீராது. நேற்று ஃபேஸ்புக்கில் நான் பார்க்குறேன், தூத்துக்குடியில் ஒரு 1000 பெண்கள், ஸ்திரீகள் இருக்கிறாங்க, யூத்துகள், அழகான பெண்கள். நீங்கள் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணால் 10 ரூபா நீங்கள் இது பண்ணால் போதும், அவங்க உங்களோடு என்ன செய்வாங்க. அதில் ஒரு கிழமை செத்துக்கிடுவான், சுடுகாட்டுக்கு போகிறான், என்ன செஞ்சுட்டு இருக்கிறான்னா ஒரு வாழையை பிள்ளை தூக்கி மடியில் வச்சு என்ன செஞ்சுட்டு இருக்கிறான், அந்த பிள்ளை அவனோட என்ன செஞ்சுட்டு இருக்கான். இப்படி ஒரு ஆப்பை போட்டு இருக்கிறான். இன்னைக்கு இதை என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னா 10 ரூபா இது பண்ணி இணைஞ்சிருக்கிறான், எல்லாம் அதை டவுன்லோட் பண்ணி எல்லாரும் என்ன பார்த்து நீங்கள் இணைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இதுதான் ஏசு சொல்கிறாரு, இந்த வசனம். அப்போ தான் இதை பண்ணிகிட்டு இருக்கும்போது, இந்த பார்த்துட்டு இருக்கும்போது தான் இந்த வசனம் எனக்கு உள்ளுக்குள்ள ஞாபகத்தில் வருது. என்ன வருதுன்னு சொன்னால், இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் என்ன உண்டாகாது, தாகம் தீராது. அப்போ அதில் நிறைய போட்டு காட்டுறான். இந்த வயசான கலடுவை என்ன செஞ்சுட்டுன்னு சொன்னால், இவங்க இந்த வாலி பிள்ளைகளோட அவளுக்கு புள்ள வயசாக இருக்கும், பிள்ளைன்னு தான் சொல்ல முடியும். ஆனால் அந்த கலட்டு போய் என்ன செஞ்சுட்டு இருக்கிறான்னு சொன்னால், அவளை தூக்கி மடியில் வச்சு என்ன செஞ்சுட்டு இருக்கிறான், இது லவ்வா. அப்போ எவ்வளவு பெரிய ஒரு இதை பிசாசு இன்னைக்கு இந்த ஒளியை தூங்கன் சாத்தானிக்கு இந்த உலகத்தில் என்ன செஞ்சுட்டான்னா மக்கள் மத்தியில் அந்த விதையை விதைச்சிட்டு இருக்கான்னு பார்த்தீங்களா. இது அதில் நான் என் ப்ரோக்ராம் ஏற்றி விடும்போது இது வருது. அதில் வரும்போது அதில் பார்க்குறேன், இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணால் 10 ரூபா தான் நீங்கள் இது பண்ணணும். ஒரு இதில் 15 ரூபாங்க, ஒரு இதில் 10 ரூபாங்க. 10 ரூபா கொடுத்தா போதும், இந்த பெண்ணோடு நீ இணைச்சிட்டு இருக்கலாம், வீடியோவில் இணைஞ்சிட்டு இருக்கலாம், அந்த ஆப் இது பண்ணும்போது நீ இணைச்சிட்டு இருக்கலாம், ஒரே அடிக்கடி சந்தோஷமாக ஜாலியாக இருக்கலாம் அப்படிங்கலாம். இதைத்தான் அப்போ தான் சொல்கிறாரு, இந்த வசனம் எனக்கு ஞாபகத்தில் வருது. உள்ளுக்குள்ளே வரும்போது, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு, இந்த சாக போகிற கலவனுக்கு, செத்தா கூட உனக்கு என்ன வராது, தாகம் தீராது. அப்போ தான் அந்த வசனம் எனக்குள்ளே வேலை செய்யுது. இந்த தாகம் தீராது, நான் கொடுக்குற தண்ணீரை குடிக்கிறவனுக்கு தான் ஒரு காலம் தாகம் உண்டாகாமல் இருக்குன்னு சொல்கிறார். கைதை கேட்டுச்சு உங்களால் கரங்களை தைக்கும். அதனால் பசி இன்னைக்கு நிறைய மனிதர்கள் இன்றைக்கி என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னா, அப்போ தான் யோசித்து பார்க்குறேன், இன்றைக்கி அன்புங்கிற பேரில் இன்றைக்கி என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னா, எவ்வளோ பெரிய வலையில் சாத்தான் இன்றைக்கி மக்களை என்ன செஞ்சுட்டு இருக்கிறான், இன்றைக்கி விளை வச்சுட்டு இருக்கிறான். அதனால் நெட்டு உங்களுக்கு ஃபேஸ்புக்கு, யூடியூப் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது, ஏகப்பட்ட விஷயங்கள், கெட்ட விஷயங்கள் இருக்குது.
அதனால் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரர் சகோதரிகளுக்கு, தம்பி தங்கைகளுக்கு சொல்கிற ஒரே ஒரு செய்தி. அப்போ தான் யோசித்து பார்க்குறான், வாலிபர்ல கொஞ்சம் வயசு இப்படி அவன் வாழ்க்கை இது பண்ணான்னா அவன் கடைசியுடைய எதிர்காலம் முடிவு என்னாகும்? நீ செத்தா எங்கே போவ? ஏதோ கொஞ்ச நேரம் தற்காலிகமான ஒரு தாகம், அவ்வளோதான். தாகம் தீரும். கொஞ்ச நேரம் நீ வேணா சந்தோஷமா இருக்கலாம், கொஞ்ச நேரம் அதில் நீ என்ஜாய் பண்ணலாம், கொஞ்ச நேரம் மகிழ்ச்சியாக இருக்கலாம். ஆனால் உன் ஃபியூச்சர் எதிர்காலம், நான் கேட்குறேன், எங்களை நீ பைசா கிடைக்கி இதில் வந்து நீங்கள் கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணுறீங்க, ஜாலியாக இருக்கிறீங்க, இந்த சந்தோஷம் நிலையானது தானா, நிரந்தரமானதுனா அப்படின்னா இது ஒரு கேள்விக்குறி தான். அதனால தான் அந்த பெண்கிட்ட சொல்கிறாரு, அந்த சமாரிய நாட்டினுடைய ஒரு ஸ்திரீகிட்ட சொல்கிறாரு, இப்போ உனக்கு இருக்கிறவன் என்ன கிடையாது, புருஷன் கிடையாது. இதுக்கு முன்னாடி 5 பேர் இருந்தாங்க, இப்போ இன்னொருத்தன் இருக்கிறான் 6வது, அவனும் உனக்கு என்ன கிடையாது, புருஷன் கிடையாது. இவங்ககிட்டெல்லாம் உனக்கு என்ன செய்யலை, காரணம் தீரலை. ஆனால் நான் கொடுக்குற தண்ணீர் அது எதுன்னு சொன்னால் பரிசுத்தமானது, பரிசுத்த ஆவி. அந்த இறைவனோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கை இருக்குது பார்த்தீங்களா, அந்த அன்பு இருக்குது பார்த்தீங்களா, அது கரையில்லாதது, கலகம் இல்லாதது, அது தூய்மையானது, பரிசுத்தமானது, அது தெய்வீகமான அன்பு. அதனால் அகப்பே என்று சொல்லக்கூடிய அந்த அன்புங்கிறது வந்து புனிதமான தெய்வீக அன்பு. இதைத்தான் கடவுள் என்ன செய்கிறார், அந்த உலகத்தில் உள்ள எல்லா பெண்களையும் எல்லா ஆண்களையும், ஆணையும் பெண்ணையும் படைச்சு அவங்களை என்ன செஞ்சாங்கன்னா புனிதமானவர்களாக, பரிசுத்தவான்களாக, நீதிமான்களாக, உத்தமர்களாக அவர்களை என்ன செஞ்சாங்கன்னா படைச்சி தன்னுடைய வீட்டிலே, தன்னுடைய அந்த இதய தோட்டத்திலே அவர்களோடு அவர் சஞ்சரித்து கொண்டிருந்தார். கைவிட்டுகளை பார்ப்போம், நல்லா கரங்கள் கட்டி. அதனால் ஆன்மா என்பது, ஆன்மீக வாழ்க்கை என்பது இப்படி ஒரு கீழ்த்தரமான தரங்கட்ட வாழ்க்கை இல்லை, அது ஒரு புனிதமானது. ஒரு ஆண் ஒரு பெண்ணை அன்பு செய்வது கூட அது புனிதமானதாக இருக்கும். அதனால விவாக மஞ்சம் அசுசிப்படாதிருப்பதாக, அது ஒரு புனிதமானது, அது ஒரு தெய்வீகமானது. ஒரு தெய்வீகமானதை, புனிதமானதை இன்னைக்கு என்ன செஞ்சுட்டாங்கன்னு சொன்னால், நீங்கள் இங்கே இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. நீங்கள் என்ன செய்யணும்னா இந்த மாதிரி ஃபேஸ்புக்கு, யூடியூப் இதெல்லாம் என்ன செய்யறது கிடையாது, அதிகமாக நீங்கள் போகிறது பார்க்குறது கிடையாது. நாங்கள் இதெல்லாம் என்ன செய்கிறோன்னா பார்க்குறோம். இதில் தான் ப்ரோக்ராமே ஏற்றிட்டு இருக்கிறேன். நான் ப்ரோக்ராம் ஏற்றும் போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் மெயின். நான் இந்த மெசேஜ்களை மறந்துருப்புதல் மெசேஜ்களை பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இது பூராமே என்ன செஞ்சிட்ருக்கு, நம்ம என் இதில் என்ன செஞ்சுட்டுருக்குன்னா செல்லில் வந்துக்கிட்டே இருக்கு. அப்போ நான் பார்த்துட்டு இதுக்கு தகுந்த மாதிரி என்ன செய்ய வேண்டியிருக்கு, இன்றைக்கி நம்ம இந்த மக்களுக்கு என்ன செய்ய வேண்டியது, சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிறத யோசிக்கிறேன். அதனால் நான் யோசித்து பார்க்குறேன், எனக்கு மனசு ஐயோ பாவம், சின்ன பிள்ளைங்க, கொஞ்சம் வயசு பிள்ளைங்க, உங்கள் வாழ்க்கை என்ன ஆகும், இந்த கரெக்டு போயிட்டு அவள் என்ன சந்தோஷத்தை அடைய போகிறா, இவன்கிட்ட என்ன, இவனுக்கு என்ன கிடைக்கும் போகுது, இன்பம் கிடைக்கும் போகுது, இவன்கிட்ட என்ன இந்த இதில் அவனுக்கு என்ன கிடைக்கும். வயசு அவன் ரொம்ப வயசானவங்க, அவன் 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 மடியில் உட்காந்துருக்கான். ஒரு பிள்ளை கூட என்ன செய்ய மாட்டான்னா அவன் அந்த இடத்துல என்ன செய்ய மாட்டான், இருக்க மாட்டான். அந்த மாதிரி ஒரு நிகழ்வு என்ன செஞ்சுருக்குன்னா இன்னைக்கு ஃபேஸ்புக்கில் அந்த ஆஃபுகளில் இன்றைக்கி என்ன செஞ்சுருக்குன்னா நடந்துட்டு. அதனால் மனம் திரும்புங்கள், நற்செய்தியை நம்புங்கள். நீ மனம் திரும்பி இந்த படைச்சவரை, எனக்கு நீதான் சந்தோஷம், எனக்கு நீதான் சமாதானம், எனக்கு நீதான் ஜீவன், நீதான் எனக்கு ஆரோக்கியம், நீதான் எனக்கு பாதுகாப்பு, நீதான் எனக்கு கோட்டன்னு சொல்லி கடவுளுடைய பாதத்தில் நீங்கள் பல மணி நேரம் காத்திருக்கும் போது, அந்த சன்னிதானத்தில் உட்கார்ந்து தேவனிடத்தில் அந்த இன்பத்தை, பேரின்பத்தை நீங்கள் தேடும்போது, அந்த பரலோக பேரின்பத்தை தேவன் நம்முடைய அனைவருக்கும் நிச்சயம் கொடுத்து நிரப்புகிறார். கைதிக்கு நிச்சயம்.